அண்ணே செங்குட்டுவனுக்கு தான் இந்த பதிவு. இங்கே 115 நம்பர் பனியன் போட்டு இங்கே ஒரு பையன் நிற்கிறாப்லனே, அதே 115 நம்பர் பனியனை போட்டு எப்படி இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா பரிசு வாங்கினாப்ல? என்னண்ணே இந்த லட்சணத்தில் நீங்கள் சொல்லிக்கிறிய பனியனை மாற்றி பிடிச்சா மாடு புடி மாடு இல்லைன்னு வேற சொல்லிக்கிறிய. ஒருத்தர் உயிரை பனையை வச்சு மாடு பிடிச்சா அந்த பையன் மாடு ஊத்தாப்புல பனியன் மாற்றி பிடிக்கிறாப்ல. மாடு வெட்டி போயிட்டு அரசு விதிகள் குறிப்பிட்டு சார் காவல்துறை உள்ள வாங்க சார். எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச புடியாரையும் பனியனை மாற்றி போட்டு 1 லட்ச ரூபா பரிசு வாங்கிக்கலாம், மற்ற புடியாரைங்களாம் இழிச்ச வாங்கிங்களா? அந்த 1 லட்சத்தில் உங்களுக்கு எதுவும் கமிஷன் இருக்கான்லாம் கேட்டுக்கிருக்காங்கனே, பார்த்துருங்க. பேசுனா ஒரே மாதிரி பேசுங்க எல்லாருக்கும், இல்லைன்னா பேசாதீங்க. மாடு புடி மாடு இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இது 1 லட்ச ரூபா தூக்கி கொடுக்குறீங்களே எப்படி? நீங்கள் என்ன வர்ணனையாளர்? உங்கள் பழக்கத்துக்கு தூக்கி கொடுக்குற மாதிரில இருக்கு. நடுவர் நீங்கள் வர்ணனையாளர் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு, அது போதும். இந்த லட்சணத்தில் பனியனை மாற்றி பிடிச்சான்னு பனியனை வேற பிடிச்சி இழுக்கிறாங்க. உனக்கு வெக்கமா இல்ல?